ஹல்லேலூயா. இப்போ பைபிள் நம்ம வாசிக்கணும். பைபிள் சொல்லும்போது, வேதம் சொல்லும்போது நமக்கு அந்த வேதத்தில் ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போதான் அந்த பைபிள் நம்மளோட வார்த்தை நம்மளோட பேச ஆரம்பிக்கும். அந்த ஆசை வச்சுக்கணும், வேதத்தை நம்ம வாசிக்கணும். ஒருத்தர் ஆண்டவர் நீங்கள் எங்ககிட்ட பேச மாட்டீங்களா, நீங்கள் என்கிட்ட பேசணும், என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப வாஞ்சியாக இருந்தார். ரொம்ப வாஞ்சியாக இருந்தார். திடீர்னு ஆண்டவர் வார்த்தை அவர் கொடுத்தாரு, எரேமியா 15:16. அப்போ அந்த வார்த்தை கொடுக்கும்போது அந்த வார்த்தை என்ன சொல்லிக்கிட்டுங்க, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் அவைகள் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு, உங்கள் வார்த்தைகளுக்கு எனக்கு சந்தோஷமும் என் ஹிருதயத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. பார்த்தீங்களா வாசனை? பார்த்தீங்களா? உடைய வசனம் கிடைச்ச உடனே எனக்கு சந்தோஷமாயிட்டு, உட்கொண்டேன். உடைய வார்த்தை கிடைச்ச உடனே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. உடைய வார்த்தை கிடைச்ச உடனே எனக்கு ஹிருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ ஆண்டவர் வார்த்தை கிடைச்ச உடனே என்ன ஆகுது? நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது, மகிழ்ச்சி உண்டாகுது, பலன் உண்டாகுது. அது ஆண்டவர் வார்த்தையில் இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வார்த்தை அது நம்ம ரிசீவ் பண்ணோம். ஆண்டவர் வார்த்தை கிடைச்ச உடனே பாருங்க, நம்ம பிசிக்கலி பார்க்கும்போது சாப்பிட்றோம் இல்லைங்களா, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, சாப்பாடு சாப்பிடும்போது அந்த சாப்பாடு சத்துவம் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா. இந்த விட்டமின் கிடைக்குது, இதை சாப்பிட்டா இந்த விட்டமின், இந்த சாப்பிட்டா இது விட்டமின். அதே போல தான் தேவனோட வார்த்தை கூட. இந்த வார்த்தை நமக்கு விட்டமின். அல்லேலூயா. ஒரே வார்த்தை வச்சுட்டுனா செய்ய முடியாது, காலத்தை ஓட்ட முடியாது இல்லைங்களா. டெய்லி உப்புமாவே சாப்பிட்டு முடியுமா? டெய்லி உப்புமா காலையில். அந்த வார்த்தை கண்டுபிடிக்கிறதா இருக்குது. எனக்கு இந்த வார்த்தை தந்திருக்கீங்க ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கா, இது எனக்கு தான் எனக்கு கொடுக்குறீங்களா ஆண்டவர், இந்த வார்த்தை அங்கதான் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சு எடுக்கணும். அப்போ வார்த்தை நம்ம கிடைச்ச உடனே நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அப்போ ஆண்டவர் அவசரம். அப்போ இப்படிதான் ஆசீர்வதிப்பார் தேவனுடைய வார்த்தை. அப்போ முக்கியத்துவம் என்ன கொடுக்கணும்? வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவர் வார்த்தை எனக்கு என்ன போதிக்குது, ஆண்டவர் வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது, அது ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் வார்த்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பாருங்க, மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 4:4, மனுஷன் அப்பத்திரம் மாத்திரமல்ல, தண்ணீர் மாத்திரம் ரொட்டினால அல்ல, தேவன் வாயில் வர ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான். மனுஷன் அப்பத்திரம் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தைனாலே பிழைப்பான் என்று சொல்லியிருக்க முடியும். தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு பலனா இருக்கும். கரெக்ட் இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தை. இப்போ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டா என்ன வருது? ஒரு தெம்பு வருது இல்லைங்களா. நல்ல ஒரு சாலிட் ஃபுட்டுன்னுட்டு உபவாசத்தில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும்? அப்படிதான் சாலிடாக இருக்கும் நமக்கு. அல்லேலூயா. நம்ம முன்னாடி பிரியாணி வச்சாலோ என்ன பண்ணாது, நமக்கு ஆசை வராது. நம்ம தேவனுடைய வார்த்தை நமக்கு பிரியாணி போல இறங்கி. அல்லேலூயா. அது பலனாக இருக்கும்போது அப்படி இருக்கும் நமக்கு வார்த்தை. அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தை நமக்கு எப்படி பூஸ்டாக இருக்கும் இல்லைங்களா. ஆண்டவர் வார்த்தை, அந்த வார்த்தை நிற்கணும். ஆண்டவரே எனக்கு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வார்த்தை மூலியமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் பேசுவார். நீங்கள் நினச்சிங்க ஆண்டவர் எப்படி பேசுவார்? வார்த்தை மூலியமா. செகண்ட் கனவு மூலியமா, தரிசனம் மூலியமாக, ஊழியக்காரன் மூலியமாக பேசிக்கொண்டே இருப்பார். இந்த வார்த்தை எனக்கு தானா உறுதிப்படுத்தினேன், அது கூட உறுதிப்படுத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. நாளுக்கு நாளுக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? சந்தேகம் பண்ணுவான். ஏய், இது இந்த வார்த்தை உனக்கு இல்லை, அவங்களுக்கு இவங்களுக்கு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண சந்தேகம் கொண்டது, அவன் சந்தேகத்துக்கு பேய். அவன் என்ன பண்ணுவான்? மெதுவாக தன் சிந்தல் கொண்டு வந்துனே இருப்பான். உனக்கு இல்லை, உனக்கு போராடணும். இல்லை, ஆண்ட வார்த்தை எனக்கு, இந்த வார்த்தை தான் நிற்பேன் நான், இது போராடணும் சிந்தனை கூட. அப்போ இந்த வார்த்தை நிற்கும் போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. அதிகாலையில் நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்க. கால் எழுந்த உடனே ஆண்டவரே உங்களோட வார்த்தைனால எனக்கு பேச மாட்டாரு. ஒரு லைட் வச்சு பார்த்தோ, இல்லை செல்போன் லைட் வச்சு பார்த்தோ, வசனத்தை வாசித்து பாருங்க. கால் எழுந்த உடனே அந்த வசனத்தை பேசின உடனே அது மகிழ்ச்சி உண்டாகும். வசனத்தை எப்படி வாசிக்கணும்னாக்கா, ஒரு பேஜா நீங்க வாசித்துன்னு வரும்போது அங்கே மார்க் பண்ணிட்டு அப்புறமா அங்கேருந்து கண்டினியூ பண்ணணும். பைபிள் சாஸ்திரம் மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி ஓப்பன் பண்ணி வாசிக்கிறது, இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி வாசிக்கிறது, இன்னைக்கு என்ன வார்த்தை டக்குன்னு ஓப்பன் பண்ணி எந்த வார்த்தை அப்படியே வாசிக்கக்கூடாது. நிறைய பேர் தப்படுறாங்க.
பைபிள் எங்க நம்ம நிறுத்தணுமோ அங்க மார்க் பண்ணிட்டு அங்க அதை வாசிக்கணும். வாசிக்கும் போது தான் ஆண்டவர் வார்த்தை நம்ம எடுத்துக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை காலையில் அதிகாலை எடுத்துன்னு வச்சுங்க, அந்த வசனம் என்ன செய்யணும்னாக்கா நமக்குள்ள ஃபைட் பண்ணும். அந்த வசனம் நமக்குள்ள வறக்கும் போது சந்தோஷம் உண்டாயிடுச்சு. ஓகே, அந்த நேரத்தில் சந்தோஷம் உண்டாயிடுச்சு. அந்த நேரம் அந்த சந்தோஷம் அப்படியே இருக்குமா? அப்புறம் தான் மெதுவாக ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். யார் மூலியமா, இவங்க மூலியமா அவங்க மூலியமா நிம்மதி கெடுக்கிறதுக்கு பிசாசு என்ன பண்ணுவான், யார் மூலியமா கொண்டு வருவான். அப்போ இந்த வார்த்தையை ஃபைட் பண்ண நமக்குள்ளேருந்து ஃபைட் பண்ணும்போது அப்போ இந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ள முடியாது செய்யும். பார்த்தீங்களா ஆண்டவர் வசனம் எப்படி கிரியை செய்யுது? அந்த சந்தோஷமா காத்துக்கொள்ள செய்யும். அது நம்ம அறியாமலே ஃபைட் பண்ணிருக்கோம், நமக்கே தெரியாது. அப்போ ஆண்டு சந்தோஷ சமாதானம் நம்ம எழுத மாட்டோம். என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, என்னதான் வந்தாலும் சரி, அந்த வசனத்துக்குள்ளே போயிருப்போம். அப்போ அந்த வசனத்துக்குள்ள ஆண்டு நடத்துவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டு வார்த்தை எவ்வளோ முக்கியது இருக்கு இல்லைங்களா? நம்ம வேதத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த வார்த்தையில அவ்வளோ அற்புதம் இருக்கு. ஏன் பிசாசு வாலிபன் பிடிக்கணும்னு சொல்லுங்க? அவன் லைஃப் தான் அங்கே தான் இருக்கு, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அவன் லைஃபே. அப்போ தான் அவன் கல்யாணம் எல்லாமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் பிசாசு யார் மேலே நோக்கமாக இருப்பான்? வாலிபர் மேலே நோக்கமாக இருப்பான். அவங்கள வழி தப்பி அவங்கள எப்படியாவது அவங்க லைஃபே கெடுக்கணும், அவங்க ஃபேமிலி அவங்க மேரேஜ் லைஃபே கெடுக்கணும். இதெல்லாம் அவன் பிசாசு ரொம்ப திட்டமாக இருப்பான். அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த வாலிப வயசில் என்ன பண்ணும்? வசனத்துக்கு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்தில் என்னை பலப்படுத்தும், இந்த வசனத்தில் என்னை நடத்தும், என்னை எதிர்காலத்தை ஆசீர்வாதம். வாலிபம் ஏஜில் ரொம்ப கேர்ஃபுல். அப்போதான் கரெக்டாக ஆண்டர்னஸ் பண்ணவரை நம்ம சுத்திகரிப்பார். கரெக்டாக வாழ்க்கை மாறி போயிடக்கூடாது. பிசாசு என்ன பண்ணுவோம்? யார் மூலியமா வாழ்க்கையை கெடுக்க பார்ப்பான். லவ் அதில் உழுது என்ன ஆயிடுறாங்க? கெட்டு போயிடுறாங்க. மேரேஜ்ன்றது அதுதான் லைஃப்ல இருக்க பிளெஸிங். அது கரெக்டாக வச்சுங்க, லைஃப் ஜெயிச்சிருவோம். அந்த மேரேஜில் விழுந்துட்டீங்க முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ வசனத்தில் நம்ம நிற்கணும். அப்போ வசனம் தான் நம்ம சுத்திகரிக்கும். அப்போ அந்த மேரேஜ் சொல்லும் போது பெரியனால நிச்சயிக்கப்பட்டு பெரியனால பேசப்பட்டு, அப்போ அந்த மேரேஜ் பண்ண நடக்கும்போது பெரிய ஆசீர்வாதம் இருக்கும்போது அப்போ ஆண்டவரே கூட இருப்பார். அல்லேலூயா. அதுதான் வேதத்தை பார்க்கும்போது முதல் அற்புதம் எங்க செய்தார் ஆண்டவர்? காணா ஒரு கல்யாணத்துக்கு வர வச்சாங்க, இன்வைட் பண்ணாங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஆனா நல்லவர். அப்போ வாலிபன் வசனத்தை சுத்தம். அப்போ வாலிபன் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ மேரேஜ் ஆனவங்களே நாங்க ஒரு ரூட்ல போயிட்டு இருப்பாங்க. அங்க பணம் சம்பாதி எல்லாம் சம்பாதிச்சு எட்டு கழுது புதி எல்லாம் வாரிக்கட்டு, இதத்துக்கு இது வாங்க எல்லாம் வீடியோலாம் கட்டி முடிச்சுட்டு வைக்க நாய் புத்தி சுத்தம் பண்ணோம். அப்போ அடங்கணும். வாலிப ஏஜில் தான் நான் அடங்கினேன். 18 வயசுல தான் அடங்கினேன் நான். 18 வயசுகளெல்லாம் ஆண்டரை ஏற்றுக்கொண்டு ஆண்டர் பயப்படுற பயத்தில் வாழ ஆரம்பித்தேன். அல்லேலூயா. பயங்கர கோபம் வரும் எனக்கு. எனக்கு எல்லாத்துக்கும் பயம். அந்த பயத்தில் தான் ஆண்டர் என்ன செய்ய கொண்டு வந்தார். அப்போ என்னை நடத்துது யாரும் ஒரு மனுஷன் கிடையாது, ஆண்டர் தான் நடத்துது. யாரும் சொல்ல முடியாது நான் தான் அவனை நடத்துது, நான் தான் ட்ரெயின் பண்ணது, யாரும் ஒருத்தரும் சொல்ல முடியாது. என்னை நடத்துது ஆண்டவர் தான். நான் இஷ்டம் போல வாழலாம், என்னை கேட்குறவங்க யாரும் கிடையாது. ஆனா கிடார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம ஜபம்லாம் வெட்டு குத்து தலை ஒட்டைக்கிறேன், ஓடுனாக்கா ஓடி போயிடு பிசாசு. அப்படியே ஆண்டவர் மாத்திட்டார். அப்படியே நீ ஏன் உலகத்தில் ரவுடியா வர, நீ ஆண்டருக்குள்ள ரவுடியாரு. பிசாசை அட்டிச்சு நொறுக்கு தலை ஓட்டு. அதை நம்ம ஜபம்லாம் அப்படிதான் ஓடும். பிசாசை தலை ஒட்டைக்கிறேன் கட்டுறேன். அப்போ அண்ணாவது அதெல்லாம் ஒடிந்து போகுது. அந்த அதிகாரத்தை வந்து நடத்துறார். அப்போ வாலிப வயசு பார்த்தீங்களா எவ்வளோ முக்கியம். அப்போ ஆண்டு வார்த்தையில் வளரணும். அப்போ சங்கீதம் 119:81 சொல்லும்போது, உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ரட்சிப்பு எனக்கு வேணும் ஆண்டவரே, நம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கேன். ஆண்ட வசனம் நம்ம காத்திருக்கணும். இன்னொன்று ஆண்ட ரட்சிப்புக்கு நம்ம ஆத்மா தவிக்கணும். ரட்சிப்புன்னு சொல்லும்போது பாருங்க, நம்ம இல்லை எல்லாரும் பாவிதான். ஆண்ட சமூகத்துக்கு வரும்போது அவர் ரட்சிக்கிறார். ஆண்டவரே என்ன மன்னியமாப்பா, அந்த ரட்சிப்பு வேணும் இல்லைங்களா? இப்போ ஷோல்டர் தட்டி சொன்னோம், விடு
இனி தப்பு செய்யாத, நான் கூட உன் கூட, கலங்காத. அப்படி சொல்லும்போது நமக்கு எவ்வளோ தைரியமாக வருது, சந்தோஷம் வருதுங்களா? பா ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, இனி நான் தப்பு செய்ய மாட்டேன், இனி ஒழுங்காக இருக்கிறேன், இனிமேல் கரெக்டாக இருக்கிறேன், ரட்சிப்பு வந்துச்சு, எனக்கு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, எல்லாமே ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, எது மனசில் வச்சுக்கல. அப்போது நமக்கு மனசு ஒரு நிம்மதி கிடைக்குது இல்லைங்களா? இப்போ வீட்டில் இருக்கிறவங்க சரி, யாருக்கு அன்பாக இருக்கவங்ககிட்ட அவங்க எதனா கோச்சுக்குனாக்க என்ன இது பேஜாராயிடுது இல்லைங்களா? என்னது கோச்சுன்னுக்கிறாரு, என்னது கோச்சுன்னுக்கிறாங்க, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. அவங்க அன்பா சிரிக்கும் போது அப்போது கிளியரைஸ் ஆகி, அப்பா சரியாயிடுச்சுப்பா, நம்ம ஏதோ தப்பாக நினச்சிருந்தாங்கன்னாவோ அது சரியாயிடுச்சு, இப்போ நிம்மதியாக அது ஒரு சமாதானம் கிடைக்குது இல்லைங்களா? அதே போல் தான் ஆண்டவர் கிட்ட நம்ம சமாதானம் கிடைக்கணும். லூயா, அது போல் ரட்சிப்பு கிடைக்கணும். அப்பா ஆண்டவர் கிட்ட நம்ம ஒரு கிளியரன்ஸ் ஆயிடுச்சுப்பா, கிளியராக இருக்கும். அந்த வசனத்தை காத்திருக்கணும். ஆண்டவர் பேசுனா தான் நமக்கு சமாதானம். பேசுறது தான் ரொம்ப டேஞ்சர். லூயா, ஆண்டவர் பேசுறோன்னு வச்சுங்க, அவ்வளோதான். ஆண்டவர் பேசணும். அப்போ ஆண்டவர் பேசுறவங்ககிட்ட தான் ஆண்டவர் என்ன செய்வார், நல்லா ஆண்டவர் என்ன செய்வார், எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவர் பேசுறது எப்போது நிறுத்துவாங்க? தன் இஷ்டத்துக்கு செய்கிறாங்க பாருங்க, தன் இஷ்டத்துக்கு தன் செயல்படும் போது தான் ஆண்டவர் பேச்சு ஸ்டாப் ஆகிடாங்க, ஆண்டவர் வார்த்தை வராது. நம்ம ஆண்டவர் வார்த்தை வரணும், அதுக்கு தான் வாஞ்சியாக இருக்கணும், ஆண்டவர் வார்த்தை வரணும். ஆண்டவர் வார்த்தை வரும்போது தான் நம்ம ஆசீர்வாதம். சங்கீதம் 119:92 வாசிக்கும் போது, உங்களுடைய வேதம் எனக்கு என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் நான் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். நம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இல்லாது இருந்தா, மன மகிழ்ச்சியாக இல்லாது இருந்தா நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். பார்த்தீங்களா? பாட வசனம் நமக்கு கிடைக்கும் போது மகிழ்ச்சி, இல்லைன்னா துக்கத்தில் அழிஞ்சு போயிடுறோம். அப்போ ஆண்டவர் வசனம் நமக்குள்ள இல்லைனாக்கா அழிஞ்சு போகிறோன்னு அர்த்தம். ஆண்டவர் வசனம் நமக்குள்ள இருந்தாக்கா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உன்னால சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னா காரணம் தேவனோட வார்த்தை உனக்குள்ள இருக்கு. நீ எல்லா சூழ்நிலையும் சாந்தமா சமாதானமா ஜெயமா இருக்கிற காரணம் உன்னுக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கு. அது யாரும் சரி. இல்ல நான் துக்கமா இருக்கேன், வசனம் இல்லை. நீ துக்கமா இருக்க, வசனம் இல்லை. எனக்கு வாழ பிடிக்கல, வசனம் இல்லை. எங்க சாவலம் போல் தெரியுது, வசனம் இல்லை. எனக்கு எரிச்சலா வருது, வசனம் இல்லை. எனக்கு அதிகமா கோபம் வருது, வசனம் இல்லை. பாத்தீங்களா? அப்போ வசனம் இருந்தாக்கா நீ சமாதானமா இருக்க முடியும். வசனம் இல்லைனாக்கா அழிந்து போயிடுவ. பாத்தீங்களா? அழிந்து போறதுக்கு காரணம் வசனம் இல்லை. அழிஞ்சு போயிடுனாக்கா அது எப்படி அழிஞ்சு போறது? துக்கமா இருக்காங்க, வேதனமா இருக்காங்க, எரிச்சலா இருக்காங்க, கோபமா இருக்காங்க, அதெல்லாம் அழிஞ்சு போயின்னு. நீ மகிழ்ச்சியா இருக்கிறியா? நீ நல்லா இருக்கிற. ஆண்ட வார்த்தையில சமாதானமா இருக்க, நீ நல்லா இருக்கிற. அல்லேலூயா. பாட வார்த்தையில நீ வளர்ற. பாட வார்த்தை இருந்தாதான் நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆண்ட வார்த்தை இல்லைனாக்கா நான் துக்கத்துல போவேன். அப்போ துக்கம் பார்த்தீங்களா? அந்த துக்கத்தின் நாவி சரீரத்தை விட்டு வெளியே போகணும். அல்லேலூயா. துக்கத்தின் நாவி என்ன செய்யும்? துக்கப்படுத்தினே இருக்கும். பாரு, உனக்கு யாரு இருக்கிறாங்க? உனக்கு யாருமே இல்லை, நீ அனாதே. பாரு, நீ தனிமையா இருக்கிற, உனக்கு யார் உதவி செய்யறாங்க? நீ ஏன் ஓடி செய்யணும்? நீ ஏன் எல்லாம் பார்த்துக்கணும்? பாரு, உனக்கு கஷ்டத்துக்கு யார் ஆகுறாங்க? இதெல்லாம் துக்கத்தின் நாவி என்ன பண்ணு? அமுக்குது போட்டு, இல்லைங்களா? துக்கத்தின் நாவி போடும்போது என்ன ஆகுது? மற்றவங்க மேலே எரிச்சல் வருது. ஆமா ஆமா ஆமா, இவன் ஹெல்ப் பண்றது இல்லை, அவன் ஹெல்ப் பண்றது இல்லை, நான் ஒண்டியா சாகணும், நான் ஒண்டியா. பார்த்தீங்களா? அது அதோடைய தன்மை பார்த்தீங்கன்னா எப்படி வருது? அதுதான் வேதம் வந்து நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. வேத வசனம் இல்லைன்னு வச்சுங்க, துக்கம் துக்கம். அந்த துக்கம் என்ன செய்யணும்? நம்மள அப்படியே ஆட்டி படிக்கும். லாஸ்ட் டைம் ஒரு சகோதரி, ஒரு கனடா அந்த அம்மா ஜெபம் பண்ண வந்தாங்க. அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் எனக்கு துக்கமாக இருக்கு, என் கணவர் இறந்துட்டாரு, ஆனால் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிக்க முடியல, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சம்பாதிக்க முடியல, எனக்கு எப்போ பார்த்தா துக்கமாக இருக்கு, நான் என்னதான் ஜெபம் பண்ணுறனாலும் என்னதான் அபிஷேகத்தில் கைத்தட்டி நான் ஆராதனை பண்ணாலும் நான் துக்கத்தில் தான் இருக்கிறேன், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, எனக்கு உண்மை முடியல சொல்லிட்டு வந்தாங்க. ஜெபம் பண்ணும்போது
அந்த துக்கத்தின் நாவி அவங்க விட்டு வெளியே போயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, எனக்கு முடியலையா, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் பேசுவீங்கம்மா, இந்த வார்த்தை மறுபடியும் சொல்ல மாட்டீங்க ஆலயத்தில், இனி இந்த வார்த்தை சொல்ல மாட்டீங்க, நான் துக்கமாக இருக்கிறேன், வேதனையாக இருக்கிறேன். அன்றைக்கி அவங்க துக்கத்தின் நாவி போச்சு. அடுத்த வாரம் வரும்போது சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்க. பசங்க சந்தோஷமாக இருக்கிறேன். இங்கே பாட்டு வாசிக்கும் போது அங்கே டான்ஸ் ஆடி நிற்கிறாங்க. அப்படி கை வச்சுங்க. இங்கே வாசிக்கும் போது இங்கே பசங்க பார்த்து சொல்கிறாங்க, அந்த அந்த ஆண்டி டான்ஸ் ஆடி இருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷம் பொங்குது அவங்களுக்குள்ள. அல்லேலூயா. பார்த்தீங்களா, துக்கத்தின் ஆண்டை துரத்தும் போது சந்தோஷம் பொங்குது. சந்தோஷம் அவங்களுக்குள் வருது. அப்போ கணவன் எழுந்துட்டு எவ்வளோ துக்கத்தில் இருந்திருப்பாங்க. அந்த துக்கத்தின் ஆவி அவங்களை எப்படியெல்லாம் அவங்கள அமுக்கி இருக்கும், வேதனைப்படுது. அந்த ஆவி வெளியே போனோடனே சந்தோஷம் உண்டாகுது. அதுதான் ஆண்டவர் வார்த்தை. அப்போ அவங்களுக்கு வச்சு ஜெபம் பண்ணி எதிர்த்தீங்களா, யோபு 5:10, துக்கத்தின் ஆவிலிருந்து ரட்சிக்கிறார், துக்கத்தின் ஆவிலிருந்து ரட்சிக்கிறார். அவன் துக்கத்தின் ஆவி வெளியே போகணும். துக்கம் வேற எதனா ஒரு மொழியில் வந்து எதனால எழுந்துட்டு இருந்தாக்கா அது மூலியமா துக்கம், ஏதாவது அந்த துக்கத்தின் ஆயுதத்தை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டு நல்லவர். அல்லேலூயா. அது மேற்கொள்ள செய்கிறது தேவனுடைய வசனம். அப்போ உங்களுடைய வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. 119, 105 வசனத்தை சொல்லும் போது ஆண்டு வசனம் வந்து எப்படி இருக்கு, என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. பாட வசனம் பார்த்தீங்களா? அப்போ தீபத்துக்கு வெளிச்சத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க, என்ன வித்தியாசம்? தீபத்துக்கு வெளிச்சத்துக்கு என்ன வித்தியாசம்? பாருங்க, இப்போ கையில் வந்து ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, பெட்ரோல் மார்க்ஸ் லைட் வச்சுருந்தானா ஆன் பண்ணிட்டு, ரொம்ப இருட்டாக இருக்கு வெளியோ, கையில் வச்சுருக்கிறான். அவன் அங்கே பார்க்குறான், ஐயோ அந்த இருட்டில் எப்படி போகிறது பயம். கையில் என்ன இருக்கு, பெட்ரோல் மார்க்ஸ் லைட் எரியுது, என்ன பண்ணுறது பயந்து நிற்கிறான். அப்போ ஒரு வயசான சொன்ன, முட்டாப்பையில் கையில் வெளிச்சத்தை வச்சுன்னு போக முடியாம ஏன் தவிக்கிற, நீ போ, அந்த லைட்டு கையில் வச்சுக்க போ, இந்த வெளிச்சம் அவங்க தூரம் காட்டும், அவங்க தூரம் நடந்து போ, அது பேர் அப்படி நடந்து போ, போய் உங்கள் கிராமத்துக்கு போய் சேர்ந்துருவேன். அப்போதான் அவன் செஞ்சான், ஆமாம் கரெக்டு. ஆனால் கையில் வெளிச்சத்தை பார்த்தா அங்கே பார்க்குறான், அங்கே பார்த்தா இருட்டாக தான் தெரியும். இவர் துறைக்கு இங்கே வெளிச்சாச்சாக்கா அங்கே வரைக்கும் அடிக்கணும். அப்போ இந்த வெளிச்சத்துக்கு போகும்போது தான் அவன் போக முடியும். அதுபோல தேவனுடைய வார்த்தை, அல்லேலூயா, அந்த வார்த்தை தீபமாக வெளிச்சமாக இருக்கும். அந்த தேவனுடைய வார்த்தை வெளிச்சம் தீபம் கொஞ்சம் தூரம் போகும்போது அப்படியே வழி காட்டினே இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கலாம் அந்த வார்த்தையில். அல்லேலூயா. அப்படிதான் அந்த வார்த்தை நம் காலுக்கு தீபமும் வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ வெளிச்சம் தீபமாக இருக்கும். அப்போ அந்த வெளிச்சத்தில் போகும்போது ஆண்டு என்ன செய்வார், சூப்பராக இடத்துக்கு போவார். அங்கேயே வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, பொழுமினக்கூடாது. நீ வேதத்தை வச்சுருக்கிறீங்க, வசனம் பைபிள் எல்லாம் சூப்பராக புதுசாக பிரிண்டெல்லாம் பண்ணி புதுசாக வாங்கிட்டு வந்து நல்லா நீட்டாக நம்பரெல்லாம் போட்டு அழகா, யாரும் தொடாதீங்க, எந்த பைபிள் அப்படியே வச்சுருக்கீங்க. அது வெளிச்சமாக தீபமாக ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, உங்களோட ட்ராவல் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் போகிற இடத்துலலாம் கூட வரணும், அப்போ தான் வழி காட்டும். அல்லேலூயா. அது ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அந்த வெளிச்சம் தீபம் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ள வரணும்னாக்கா நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது கூடவே வர்றோம். அப்போ பைபிள் வாசனத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. நம்பிக்கைக்குரியவரே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வசனம் பார்க்கும்போது அவ்வளோ தீபமாக வெளிச்சமாக நம்ம இருக்கோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் வசனம் நம்ம தீபமாக வெளிச்சமாக இருக்கிறதாக இந்த பாடல் ஆண்டவர் வசனத்தை நம்பணும். What's
அல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவர் வசனத்தை நம்பி வர்றோம். அப்போ அந்த வசனம் வந்து நமக்கு பாதைக்கு தீபமாக வெளிச்சமாக இருக்குது. அல்லேலூயா. அப்ப நமக்கு ஜீவனா இருக்கிறது ஆண்டவர் வார்த்தை. அப்ப ஆண்டவர் வார்த்தை அப்படியாக நம்ம வாசிக்கும் போது வெளிச்சமாக ஆண்டவர் நடத்தி போவார். அப்போ வேதத்துடைய இந்த பைபிள் என்ன நோக்கம்? இந்த பைபிள் என்ன நோக்கம்? இந்த வேதம் சொல்லும் போது மனிதன் எவ்வளவு நல்லவன் என்பது சொல்லுவது வேதாகமத்தின் நோக்கம் அல்ல. கெட்ட மனிதன் எப்படி நல்லவனா மாற முடியும் என்பது சொல்லுவதே வேதாகமத்தின் நோக்கம். பாத்தீங்களா? அப்போ இந்த பைபிள், இப்போ இந்த பைபிள் என்ன பிரயோஜனம்? பைபிள்னால என்ன பிரயோஜனம் சொன்னாக்கா, ஒரு கெட்ட மனிதனே நல்லவன் ஆக்குறது தான் இது நோக்கமே, பைபிளுடைய நோக்கம். இப்போ ஒரு கெட்ட மனிதன் நல்லவனா மாறனாக்கா வேதத்தை வாசிக்கணும் இல்லைங்களா? அப்ப வேதத்தை வாசிக்கும் போது நல்ல மனுஷனை மாற முடியும். அதுதான் இது நோக்கம். அப்போ மனிதன் எவ்வளவு நல்லவன் என்பது சொல்லுவது, அப்பா மனுஷன் எவ்வளவு நல்லவங்க, அப்பா இவங்க நல்லவன் அவன் நல்லவன் புகழ்றதுக்காக இல்ல பைபிள் இருக்கிறது. கெட்டவனை நல்லவன் ஆக்குறதா பைபிள் இருக்குது. கரெக்ட் இல்லைங்களா? அப்போ கெட்டவனை நல்லவன் ஆக்குறதா பைபிள் இருக்கு. அப்ப என் கெட்ட குணம் எனக்குள்ள இருக்கிற எல்லாமே மாறினாக்கா வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசித்துன்னு வச்சுங்க, கனெக்ட் ஆயிட்டு நீங்க ஆண்டோட ஒரு சூப்பரா எடுத்துன்னு போவார். எப்படி சரீரத்தில் நம்ம இந்த விட்டமின் இந்த ஃபுட்டு இந்த விட்டமின் ஃபுட்டுன்னுட்டு செட் ஆகுதோ, அது போல் தேவோட வார்த்தை நம்ம சரீரத்துக்கு செட் ஆகும். இந்த சூழ்நிலைக்கு இந்த வசனம் கொடுத்து ஆட தேற்றி நடத்தின்னு போவார், பலனா எடுத்துன்னு போவார், கிருபையா காத்து நடத்தின்னு போவார். அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் நமக்கு அப்படி பலனா இருக்கும். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பாருங்க, சொல்றேன், இப்ப உங்களுக்கெல்லாம் ஆசை, ஹை பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும். ஆமா, எனக்கு ஆசை தான் இருக்கு, ஆனால் செய்ய முடியலையே. எனக்கு ஆசை தான் இருக்கு, அப்பதான் எனக்கு வேலை இருக்குது, அங்கங்க ஓடிடுறேன், அங்கங்க நின்றுடுறேன், வசனம் கேட்க முடியல, வாசிக்க முடியல. ஆசையா இருக்கு, ஆசையா இருக்கு, ஆசையா இருக்கு, ஆசையா இருக்கு, ஆசையா இருக்கு, காலத்தை ஓட்டினே இல்லைங்களா? 4 நாள் ஆயினுக்குது, வருஷம் போயினுக்குது, ஆனால் ஆசையா அப்படியே தான் இருக்கு. ஏன் கனெக்ட் ஆகல? மற்ற காரியங்களை என்ன செய்யுது? உங்களை புட்டுங்குது, அப்படியே உங்களை வந்து கனெக்ட் ஆக விட்டுறது இல்லை இல்லைங்களா? ஆனா கனெக்ட் ஆயிட்டுன்னு வச்சுங்க, ஆண்டகிட்ட உங்களை பிரிக்க முடியாது. ஆண்ட வார்த்தை கனெக்ட் ஆயிட்டுன்னு வச்சுங்க, உங்களுக்கு யாரும் பிரிக்க முடியாது. அது போலதான் ஆண்டவரோட வார்த்தையில் கனெக்ட் ஆனேன். நான் முந்தியெல்லாம் வசனத்தை வாசிக்கும் போது கடுமைக்காக வாசிக்குது, ஏதோ வாஸ்தமா ஓகே, இந்த வசனம் ஓகே, எவ்வளோ அவ்வளோதான். எப்போ டீப்பா போனணும், என் வாழ்க்கையை ஆண்டவர் கொண்டு வந்துட்டார் வெளியோ. அல்லேலூயா. தீர்மானம் எடுக்கிறதுக்கு எல்லாம் அப்படியே தைரியம் வருது. ஏன்னா ஆண்ட வார்த்தை எப்படி சொல்லுது, ஆண்ட வார்த்தை எப்படி சொல்லுது, இல்ல ஆண்ட வார்த்தை எப்படி பேசுறாரு, அந்த தைரியத்துல தான் வாழ்க்கையே மாறிட்டு வந்துச்சு. அப்படியே இன்றைக்கு ஆண்ட வசனம் தான் எனக்கு நடத்தி கொண்டு வருகிறது. இன்றைக்கும் அவ்வளவுதான், இன்றைக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்ட வசனத்துல நம்ம நிற்கும் போது சூப்பரா எடுத்து, அதான் ஆண்ட சொல்றான், என்ன கேள், உன்னை எட்டாததும் பெரிய பெரிய காரியங்களை உனக்கு தெரியப்படுத்துவேன், உனக்கு புரியாதெல்லாம் தெரியப்படும். அப்போ வசனத்தை வந்து வாசிக்கும் போது ஆண்டு தெரியப்படும். இப்போ நான் அவங்ககிட்ட போறேன், நான் இவங்ககிட்ட போறேன், இவங்க வேத வசனம் நல்லா போதிக்கிறாங்க, அப்படி இல்லை. நான் சொல்ற பாருங்க, யாருக்கு சத்தியத்தை தெரியாது, சொல்ல பார்க்கறாங்க, யாருக்கு தெரியாது. பிஹெச்டி டாக்டர் எல்லாம் சொல்லிக்கலாம், ஆண்டர் தான் பிஹெச்டி டாக்டர் எல்லாத்துக்கும் மேலாக. அவர் சமூகத்தில் உட்காந்துன்னு வச்சுங்க, அவர் சூப்பராக சொல்லி தருவார். அவர் என்ன மாதிரி பேதையா இருந்தாலும் சரி பண்ணி தருவார் ஆண்டவர். எனக்கெல்லாம் வசனத்தை வாசிக்க தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, படிக்க வைக்கிறார் ஆண்டவர். இது ஆண்டு கொடுத்த கிருபை, சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டு கொடுத்த கிருபை. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பைபிள் வாசிக்கணும், 4 பேர் எதுக்கு வாசிக்கணும்னாக்கா பைபிள் நடங்கும், கையெல்லாம் வேர்த்தணும், அப்படியே ஐயோ 4 பேர் எதுவும் வாசிக்கணுமாண்டா, அப்படி பயந்துன்னு இருப்பேன் நான். பயத்து நாவின் விடுதலாக்கினார் ஆண்டவர். நீ தைரியமா வாசிக்க கிருபை செய்கிறாரு. அவன் வசனபதி எப்படி தைரியப்படுத்துறாரு? பாட தெரியாது, பாட வைக்கிறார் ஆண்டவர். பாட தெரியாது, பாட வைக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் வசனது மூலம் தான் நம்மளை பலப்படுத்துறாரு. நம்ம தாங்குற ஒருத்தர் கூட இருந்தால் போதும். அல்லேலூயா. யாரும் தாங்குறது, யாரும் நம்மளை வந்து
இது பண்ணல, ஆண்டவர் தாங்கினாலே போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாங்கி நடத்துகிற தேவன். அப்போ ஆண்டவர் வசனத்தை தேடி வாசிங்க. ஏசாயா 34:16 வாசிக்கும் போது கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கள், அவைகள் ஒன்றும் குறையாதது, அவை ஒன்றும் ஜோடி இல்லாம இருக்காது. எல்லாத்துக்கும் வசனம் ஜோடி இருக்கு. தேடி வாசிங்க. உனக்கு இருக்கிற வார்த்தையை தேடி வாசிக்க எடுத்துக்கோ. நான் இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு வசனம் வேணும் ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. என்ன பேசுறீங்க அப்பா? ஆண்டு சம்பந்தம் ஜோம் பண்ணிட்டு வசனத்தை வாசிங்க, பேசுவார் ஆண்டவர். ஏய், ஆண்டவர் பேசுறீங்க தெரியுது, ஆண்டவர் என்னவோ சொல்றாரு. அப்பதான் ஆண்டவர் மனசை புரிஞ்சுக்க முடியும். ஆண்டவர் மனசை புரிஞ்சுக்கணும்னாக்கா வேதத்தை வாசிக்கணும், இல்லைங்களா? ஏன்னா மனுஷனை புரிஞ்சு போதும் ஆயிடுச்சு, இல்லைங்களா? மனுஷனை புரிஞ்சுங்க. இப்போ கூட என்ன சொல்றாங்க? சரியில்லை தான்றாங்க, இல்லைங்களா? நீ சரியில்லை, எப்பவுமே குறைதான் சொல்லிடுங்க மனுஷனு. ஆண்டவர் குறை சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் மனசை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. மனுஷன் நீங்க புரிஞ்சுக்கனாக்கா முடியாதுங்க. எப்பவுமே நீங்க என்னதான் செஞ்சு போனாலும் சரி, என்னதான் பண்ணி போனாலும் சரி, அந்த புத்தி விடாது, இல்லைங்களா? கணவனும் சரி மண்ணும் சரி, ரெண்டு பேருக்கு என்ன குறை சொல்லிதான் இருப்பாங்க. கணவன் என்ன சொல்லுவாங்க? நீ அங்க கொண்டு போல, நீ இங்க கொண்டு போல, நீ அங்க கொண்டு போல, நீ என்ன சந்தோஷமா வாழ வச்சுக்கிற, என்ன சுகத்தை கண்ட நானு. மனைவி போடுவாங்க, இல்லைங்களா? கணவர் ஒரு சைடு புலம்புவாரு, நீ என்ன செஞ்சு போட்ட, என்ன ஆக்கி போட்ட, எல்லாமே உப்பு காரம் இப்படி இருக்குது, என்னதான் செஞ்ச, ஒரு ருசியா இதெல்லாம் செய்ய தெரியுதா உனக்கு, உன்னை கட்டிங்கலேருந்து நான் அவதிப்படுறேன், இவர் சொல்லுவாரு. இப்படிதான் மனுஷனுடைய லைஃப் போயிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் மனுஷை புரிஞ்சுங்க, ஆண்டவர் சூப்பராக நடத்துவார். ஆண்டவர் ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் புரிஞ்சுக்க வேதத்தை வாசித்தாலே ஆண்டவர் நீங்கள் மனுஷை புரிஞ்சுக்கும் போது ஆண்டவர் உங்களை குறை சொல்ல மாட்டார், உங்களை சரிப்படுத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. உங்களை குறைகளை நிறைவாக்குவார். அப்படி இல்லாமல் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் சொல்லி நம்மளை சூப்பராக கொண்டு போவார் ஆண்டவர், இல்லைங்களா? அதனால தான் ஆண்டவர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மனுஷனை ஃபோக்கஸ் பார்த்து போதும், பிள்ளைங்களே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து போதும். பிள்ளைங்களெல்லாம் பார்த்து நீங்கள் வளர்க்குறீங்க, நாங்களும் வளர்க்குறோம். அவங்களுக்கு தேவையில்லாம் இதெல்லாம் வாங்கி அவங்க பெருசாகிட பேக்கு தான் தெரியும் அவங்களுடைய ரிஜம் சுபாவம் எப்படின்னுட்டு. அப்போதான் தெரியும், வயசானவங்க தான் தெரியும். பிள்ளைங்கள வயசானவங்க பார்க்க மாட்டாங்க, வயசானவங்க பார்க்க மாட்டாங்க. வயசானவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எதுனா மெடிசன் வேணாக்கா டேப்லெட் போய் மெடிக்கல் ஸ்டோர் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் நீ குழந்தையா இருக்கும் போது தூக்கி போய் ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு போய் காட்டுவாங்க, அது எவ்வளோ செலவானு சொல்லி, குழந்தை நல்லா இருக்கணும். ஆனால் அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும்னு சொல்லி டாக்டர்கிட்ட கொண்டு போவாங்களா? ஏய், அதுக்கு ஒரு தலைநோய் மாத்திரை வாங்கி கொடு, அதுக்கு ஒரு ஜுரம் மாத்திரை வாங்கி கொடு, சரியாயிடும், அவ்வளோதான். அது வித்தியாசம் அப்படியே தெரியும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹல்லேலூயா. என்னதான் பார்த்து என்னதான் பண்ணாலும் கடைசியில் அவங்க புத்தி அப்படி வந்துடும். அப்போ மனுஷன் இப்படித்தானா அதுக்கு சொல்லிட்டு வெறுக்குன்னு சொல்ல, மனுஷனை வச்சுக்கோங்க. மனுஷன் புத்தி எப்படியும் மாறும், இன்னும் ஆண்டவர் மாற மாட்டார். ஆண்டவர் மட்டும் ஒருபோது மாறவே மாட்டார். மனுஷன் மாறிடுவாங்க, எல்லாம் மாறிடுவாங்க டக்குன்னு. என்ன மூஞ்ச காட்டிடுவாங்க, மூஞ்சி கச்ச மாதிரி பேசிடுவாங்க. அது பிள்ளைங்களும் சரி, கட்டணம் சரி, கூட பிறந்தவங்க சரி, பெற்றவங்களும் சரி, யாரும் சரி. ஆனால் ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் மாறவே மாட்டார். அதனால ஆண்டவரோடு கனெக்டாக இருக்கணும். அதுதான் ப்ராவர்ஸ் 2:4 சொல்லும் போது, அதை வெள்ளியை போல நாடி புதையலை தேடுகிறவர் போல் தேடுவதாகில். ஆண்டவர் வார்த்தை எப்படி தேடுனாக்கா, இப்போ ஒரு புதையல் இருக்கு தெரியுங்களா? இப்போ ராஜாங்களெல்லாம் காலத்தில் புதையல் வச்சிருக்காங்கனாக்கா மண்ணை தோடி 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 எடுப்பாங்க. எடுத்து அந்த தங்கம் அந்த வெள்ளி கச்சாக்கு என்ன பண்ணுவாங்க, அப்பா வெள்ளி கச்சிச்சுப்பா, ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா? அதே போல் சந்தோஷம் ஆண்டவர் வார்த்தை நம்ம தேடணும். ஆண்டவர் வார்த்தை தேடி 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 வாசமா பா ஆண்டவர் வசனம் கொடுத்தாருப்பா, சந்தோஷம் உண்டாகுது இல்லையா? அந்த வெள்ளி தங்க தேடுற போல தேடி எடுக்கணும், வசனத்தை எடுக்கணும். சோம்பேறி தானே இருக்கக்கூடாது. ஏன் பைபிள் வாசிக்க சோம்பேறி? பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஏய், நான் வாசிக்கிறது என்ன ஆத்மா பலன் அடையுது, நான் தான் பலன் அடைறேன்னு சொல்லிட்டு வாசிக்கணும். வாசிக்கும் போது
நீங்க ஏமாந்து போறத வாசிக்கிறதுனால நீங்க பலன் அடைகிறீங்க. அல்லேலூயா. அப்ப அந்த வசனத்தை நீங்க தேடி வாசிக்கும் போது அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுவது நின்று நீ உணர்ந்து தேவன் அறியும் அறிவை கண்டறிவாய். அப்ப ஆண்டவர் நீ நல்லா புரிஞ்சுக்குவ. அப்ப ஆண்டவர் பயப்படுற பயம் உனக்குள்ள வரும். நீ கரெக்டா நடப்ப வாழ்க்கையில. யாரும் ஏமாத்த முடியாது. ஆண்டவர் வார்த்தையில நடத்துவார் ஆண்டவர். சூப்பர். அல்லேலூயா. அது போலதான் Proverbs 22:6 வாசிக்கும் போது அவர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் என்று அறிவும் புத்தி வரும். ஞானம் புத்தி எல்லாம் ஆர்டர் தராரு நமக்கு. வேதத்தை வாசிக்க வாசிக்க இப்ப அறிவு புத்தி வரும்போது நமக்கு யூஸ்ஃபுல் இல்லைங்களா? என்ன சொல்றாங்க? புலம்புறாங்க, புத்தி கெட்ட மாதிரி பண்ணிட்டேன், புத்தி இல்லாம இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், புத்தி இல்லாம அது பண்ணிட்டேன். ஆண்டு கிட்ட இருந்து வசனம் ஞானத்துக்கு புத்தி வரும்போது ஆண்டவரே நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏமாத்த போய் செய்வாரா? நீங்க எதனா ஒரு முடிவு எடுக்கணும், என்ன பண்ணுவீங்க? ஆண்டு சம்பந்தம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே வசனம் மூலமா பேசுங்கப்பா, இது உங்களுடைய சித்தமா, இது உங்களுடைய வார்த்தையா, இது நான் என்ன பண்ணாரு ஜெபம் பண்ணுங்களா? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. அப்படி செய்கிற தேவன். அப்ப ஆண்டவர் வசனத்தை அனுப்பி அவரை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20. அப்ப ஆண்டவர் என்ன செய்றார்? வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. தப்புவிக்கிறார். அப்ப எல்லாமே தப்புவிக்கும் போது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு இல்லைங்களா? தேவன் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகுது. மாற்றம் உண்டாகுதா இல்லைங்களா? அப்போ யார் மாத்துறாரு? நம்மள ஆண்டவர் தான் மாத்துறாரு. வசனம் நம்மள மாத்துது. இப்படியே இருக்காதே, வாழ்க்கை மாறு மாறு சுடா, எல்லாமே மாறப்போகுது. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை என்ன ஆகுது? மாறுது. மாறும்போது வசனம் வாசிக்க வாசிக்க என்ன ஆகுது? மாறுது. மாறும்போது எல்லாமே பாருங்க, வசனம் வாசிக்கும் போது உங்க குணங்கள் எல்லாமே மாறுது. ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லைங்களா? இன்னும் தைரியம் வருது. ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒரு தைரியம் வருது. இதெல்லாம் எப்படி வருது? வசனம் மூலமா வருது. அல்லேலூயா. நீங்க ஜெபித்தது நடக்கணும், நடக்க கூடாதா? நடக்கணும் இல்லைங்களா? ஜெபித்தது நடக்கணும். நம்ம லைஃப் மாறணும், வாழ்க்கை ஃபுல்லா மாறணும் இல்லைங்களா? வாழ்க்கையில இப்படியே இருக்கக்கூடாது. இப்படியே இருக்கணுமா? வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? வாழ்க்கை ஃபுல்லா மாறணும். அல்லேலூயா. எல்லாமே மாறப்போகுது. அல்லேலூயா. அப்பதான் இந்த வசனம் வாசிக்கும் போது எல்லாமே மாறும். எல்லாமே மாறும். வாழ்க்கை ஃபுல்லா மாறும்.
அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியா மாற போகுதே, வல்லமையா மாற போகுதே, ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியா மாற போகுதே, வல்லமையா மாற போகுதே, வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவரே. அப்பா யாரும் பைபிள் அப்படியே வச்சிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா பைபிள் வாசிக்கும்படியாக நீங்க பேசுவீராக. இன்றைக்கு தேவனாக உடைய சத்தம் ஒவ்வொரு இதயத்தை துணிப்பதாக. வேத வசனத்தை வாசிக்கும்படியாக ஒவ்வொரு அந்த கிருபை தருவீராகப்பா. வேத வசனத்தை கேட்கும்படியாக கிருபை செய்வீராக. ரெண்டுல ஒண்ணு நடக்கணும் ஆண்டவரே. ஒரு வார்த்தையை தேற்றி நடத்துகிறாங்க, பலப்படுத்தும். அப்படியே செய்வீங்க ஆண்டவரே. அதுக்கு அவனுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த லைவ்ல பாக்குறவங்களுக்கு அப்பா நீங்க பலப்படுத்துகிறாங்க, ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவ சமாதானம் நடத்தும் ஆண்டவரும் பார்த்து போவேன். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துவோம் இயேசுவின் நாமத்தில் ஒன்று மறுவாதி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதா காலம்
நம்மோடு எப்பொழுது இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. God bless you.